ஹை புரோட்டீன் லென்ஸ் செய்ய போகிறோம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யில் ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம்ப்பா. புரோட்டீன்காக மீல் மேக்கரும் உங்களுக்கு பன்னீரும் சேர்க்குறேன். மீதி எந்த காய் இருக்கோ உங்கள் வீட்டில் அந்த காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போப்பா அந்த மீல் மேக்கரை நான் சுடுதண்ணி இருக்குல்ல, சுடுதண்ணியில் போட்டு நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் இந்த பன்னீரையும் நம்ம தண்ணி லைட்டாக மீடியமான சுடலில் வச்சு இந்த பன்னீரை போட்டு அப்படியே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ சாஃப்டாக கிடைக்கும். இல்லாட்டா அப்படியே போட்டோம்னா நமக்கு ரஃப்பாக இருக்கும். நம்ம அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்த உடனேயும் அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சோம்னா சாஃப்டாக இருக்கும். இது பாஸ்மதி அரிசி 2 கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விடுவோம். 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கு, சட்டி காஞ்சிருக்கு. நான் 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குருவோம். சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். ஒரு பட்டை, இது பிரிஞ்சி இலைப்பா, இது சின்னதில் 2 போட்டுக்குவோம். ஒரு ஸ்டார் பூ, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு மீடியமான வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இதை கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குருவோம். இதையும் வதக்கிக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியிருக்கோம்ப்பா, பச்சை வடை போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்குருவோம். இப்போ நம்ம மீல் மேக்கர் வச்சுருந்தோம் இல்லையா, அதே இதில் போட்டுக்குவோம். பச்சை பட்டாணி போட்டுக்குருவோம். பச்சை பட்டாணியில் புரோட்டீன் அதிகமாக இருக்குப்பா. இப்போ கேரட் சேர்த்துக்குருவோம். 2 கேரட் எடுத்திருக்கேன், மீடியமான கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு. உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் அத்தனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கிடுவோம். ஒரு கரண்டி தயிர் போட்டுக்குவோம், 50 ml. இதை வதக்கிக்கிடுவோம். கொஞ்சம் 1 ஸ்பூனு கரம் மசாலா, அதை வதக்கிக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு, காய்க்கும் அரிசிக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கோம்ப்பா. இப்போ அந்த உப்பு போட்டுக்குவோம். ஒரு கிண்டிக்கிடுவோம். இப்போ ரைஸும் அது மேலே போட்டுக்குவோம்ப்பா. 10 நிமிஷம் ஊறி இருக்கு, களி வச்சுருக்கேன். இப்போ ரைஸையும் அதிலே போட்டுக்குவோம். நான் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன்ப்பா. நீங்கள் உங்கள் வீட்டில் புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம், இல்லை சீரக சம்பா அரிசி போட்டுக்கலாம். எந்த ரைஸ் இருக்கோ அது போட்டுக்கோங்க. லைட்டாக கிளறிக்கிடுவோம். கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன்ப்பா. லாக்டவுன்னால இது கிடைக்கல, வீட்டில் இருந்ததை நான் போட்டிருக்கேன். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம்ப்பா. இதில் 2 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் தான் நம்ம தண்ணி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். மூடி போட்டுருவோம். இப்போ நம்ம 10 நிமிஷம் வேக விட்டோம்ப்பா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அரிசி இப்போ தண்ணி எல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம பன்னீர் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து போட்டுருவோம். பன்னீர் லாஸ்ட்டில் தண்ணி எல்லாம் சாதத்தில் வற்றின பிறகு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ 1/4 பதம் தான் வேகணும். இப்போ அந்த நேரத்தில் தான் இந்த பன்னீரை வைக்கணும். ஃபர்ஸ்ட்லேயே போட்டோம்னா பன்னீர் கரைஞ்சி போயிடும். இப்போ லைட்டாக ஒரு கிளறிக்கிறோம். இப்போ நம்ம மூடி போட்டுருவோம். 3/4 பதத்துக்கு நம்ம கேஸில் ஆன் வச்சுருந்தோம். இப்போ 1/4 பதத்துக்கு நம்ம தம் போடணும். இப்போ 1/4 பதத்துக்கு தம் போடுறதுக்கு தான் இப்போ சப்பாத்தி கல்லை நல்ல ஹீட்டில் வச்சு நம்ம அது மேலே இதை தூக்கி வச்சுருக்கோம். 10 நிமிஷத்தில் உங்களுக்கு இது தம் ஆயிடும். இப்படி நம்ம தம் போட்டோம்னா உங்களுக்கு கீழே அடி பிடிக்காது. வெஜ் பிரியாணி உங்களுக்கு பொழு பொழுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கரெக்டான தண்ணி வச்சோம், கரெக்டாக பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம கீழே சப்பாத்தி கல் அந்த ஹீட்டில் தான் நம்மளுக்கு வேகுது. இல்லைன்னா நம்மளுக்கு கீழே அடி பிடிச்சிரும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றி விட்டுக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, ஹை புரோட்டீன் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.